என்னங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுக்கு வெளியே 2-3 நாய் இருக்குது. அதுக்காக நம்ம சாப்பாடு வாங்கணும். அதுக்காக நம்ம கடைக்கு போய் வீட்டில் எல்லாமே தீந்துருச்சா, ஸோ கடைக்கு போய் ஈரல் வாங்க தான் போகிறோம். வாங்க போகலாம். இல்லைன்னா ரோட்டுக்கு ஓடிடும். இங்கே வா, இங்கே வா. எதுக்கு ரோட்டுக்கு ஓடுற? ரோட்டுக்கு ஒன்று யார் போக சொன்னா? என் வாயில் என்ன? ரோட்டுக்கு போவியா போகக்கூடாது. சரி கைஸ், இந்த மாதிரி 3 குட்டி இருக்குது, ஆண் குட்டிங்க. உங்கள் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கொடுத்துடலாம். மதுரையில் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இந்த குட்டியை கொடுப்போம். பாவம் இவன் தான் அந்த குட்டிங்களோட அம்மா. இவன் தான் இவன் இந்த குட்டியை நம்ம சேர்த்து வளர்க்க முடியாதுல்ல. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளியே 2 நாய், பெரிய நாய் இருக்குல்ல, அந்த 2 பெரிய நாய்க்குமே சாப்பாடு இல்லை. இன்றைக்கி காந்தி ஜெயந்தின்றதுனால எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. இந்த சிக்கன் கடை எதுவுமே இல்லை இன்றைக்கி. அதனால் அவங்க 2 பேருக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக நம்ம போகிறோம். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கிறான். சாப்பாடு வாங்குறதுக்காக போகிறோம். இந்த சிக்கன் லிவர் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு கொஞ்சோண்டு என்கிட்ட இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்குது, அதோடு போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பாடை கலந்து கொடுத்தோம்னா இன்றைக்கி நைட்டு டின்னர் ஓவர் அவனுங்களுக்கு. வாங்க, இன்றைக்கி அதுதான் நமக்கு டாஸ்க்கு. இன்றைக்கி மதுரை ஃபுல்லாக ஒரே க்ரௌடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சிஎம் கிராஸ் பண்ணுறாங்களாம், அந்த ஒரு பாதுகாப்பு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆயுத பூஜை அந்த மாதிரி இருக்குல்ல, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு தான். இப்போ நம்ம சிக்கன் எங்கே வாங்க போகிறோம்னா, இங்கே ஒரு கடை இருக்குங்க. இங்கே ஒரு கடை இருக்குங்க. அங்கே இட்லி கடை தான் இருக்குது, சிக்கன் கடை இல்லை. சரி வாங்க, வேறு கடை இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். நம்ம யூகேல வண்டி ஓட்டுறதுக்கும் இங்கே ஓட்டுறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அந்த ரூல்ஸ் உங்களுக்கே தெரியும் எப்படி போயிட்டுருக்குன்றதை நான் சொல்ல விரும்பல. பட் ஆனால் எனக்கு செம்ம ஃபன்னாக இருக்குது. எல்லோரும் ஒன்வேளை வர்றானுங்க, ஒன்வேளை போகிறானுங்க. ஐயோ கடவுளே. நம்ம அங்கே வண்டி ஓட்டிட்டு இங்கே ஒருத்தனுக்கு டே இப்படி பண்ணாதரா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன வியாடாக பார்க்குறான். ப்ரோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஊரில் வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்காதீங்க அப்படிங்கிற. டேய் அது ஊரில் வச்சுக்கிறது இல்லைடா, அது எல்லாருக்குமே பொதுவான விஷயம்டா. இப்படி பண்ணாதரா ப்ரோ, பூமர் மாதிரி பேசாத ப்ரோங்கிறான் அந்த சின்ன பையன். நான் சொல்கிறது வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, மதுரை சௌராஷ்டிரா ஸ்கூல் இருக்குல்ல, அதை தாண்டி போனால் இந்த சைட்லேயே ஒருத்தர் சிக்கன் கடை வச்சுருப்பார். அவரை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். இவரா? சிக்கன் பொரியல் கடை இல்லை, இவர் இல்லை, இவங்க இல்லை, ஒரு தாத்தா வச்சுருப்பார்ல, வயசானவர். அவர்கிட்ட தான் போய் வாங்குறது. பார்த்தீங்களா கூட்டத்தை? இந்த சைடு தான் இருக்கும். இது இட்லி கடை, அதுக்கு அடுத்து பக்கத்துலேயே இருக்கும். எங்கடா காணா? இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நானும். தாத்தா அங்கே தான் இருப்பார். ஒருவேளை தலைவர் கடை போடல, இன்னைக்கு காந்தி ஜெயந்தின்றதுனால இன்றைக்கி கடை எடுத்துட்டாரோ அவர். நான் வச்சிருப்பாரு எல்லா நாளும். ஆமாம், அவ்வளோ தூரம் நான் வரமாட்டேன், வந்ததில்லை. இதுக்கு முன்னாடியே தான் ஒரு கடை இருக்கும் இல்லையா? இல்லை, இதுக்கு உள்ளார தான் ஒரு கடை இருக்கும். வேலை மாறி. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம்மா. வாங்க, தூரம் போய் பார்ப்போம். எனக்கு சரியாக ஞாபகமும் இல்லை எங்கே இருந்துச்சுன்றது. வரா
ஐயோ நல்ல வேலை பாக்கெட்டில் தான் இருக்குது. இல்லை கைஸ், இவ்வளோ தூரத்தில் அவர் இருக்க மாட்டார், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பார். ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பாப்புல. வாங்க நம்ம யூட்டர்ன் போட்டு போய் பார்ப்போம். தலைவர் எங்கே போனார்? அவர் கடை இல்லைனாலும் வேறு கடை இருக்கும். ஆனால் அவர் கடையில் வாங்கினா கொஞ்சம் நாய்க்குட்டிக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக அவர் கடைக்கு போகிறது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க போட்டிருப்பார் கடை மனுஷன். எங்கே போனாருன்னு தெரியலையே. அப்பா இங்கே தான் போட்டிருப்பாரு. ஆமாம், இந்த இடத்துல தான் போட்டிருப்பாரு. கடை போடல அவர். சரி வாங்க, அவர் இல்லை இன்னைக்கு, வேறு யார்ட்டையாச்சும் போய் நம்ம சிக்கன் பொரியல் கேட்போம். முனிச்சாலை இந்த தினமணி டாக்ஸி கிட்ட ஒருத்தர் போட்டிருப்பாப்புல ஒரு பாய், அவரையும் காணா. எங்கிட்ட போய் மாற்றி போட்டாரான்றது தெரில. நம்ம இங்கேயே இருந்தால் அதெல்லாம் தெரியும். நம்ம போயிட்டு வந்தால் எப்படி நமக்கு அப்டேட்டெல்லாம் தெரியும். ஐயோ, இன்னைக்கு சிக்கன் வாங்காமல் போனால் அவ்வளோதானே. இட்லி கடை கைஸ். சரிப்பா கைஸ், ஃபைனலாக சிக்கன் கடையை கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க போய் கேட்போம். என்ன சிக்கன் லிவர் இருக்கானே? அப்படியா? நாய்க்குட்டிக்கு வேணும். நானும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன், நாய்க்கு தான். எப்பவுமே எங்கள் அண்ணன் வருவான், எங்கள் வீட்லேயும் குட்டி 7 குட்டி போட்டிருக்கு. அதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிறதுக்கு தான். நிறைய பேர் வருவாங்க. அப்படியா? சரி சரி சரி. முழுசாகவே பண்ணிடுங்க. அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு அப்படியே கொடுக்குறது. அதெல்லாம் இல்லை, அப்படியே போட்டுறதா? சோறு இருக்குது வீட்டில், அதுக்குன்னு தனியாக ரேஷன் அரிசி வடிப்போம், அதில் அப்படியே போட்டு பரட்டி வச்சுருவோம். நமக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வெட்டுருவோம். அது ஆற்ற போயிட்டு அதான் 3 தெருநாய்க்கு சோறு போட்டுருக்கோம் டெய்லியும். ஒரு வழியாக அவனுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தாச்சு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து போட்டோம். பசங்க நல்லா சாப்பிட்டானுங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டானுங்க. என்னடா? சரி சரி சரி. சரி சரி. இவன் பாருங்கள் நிறையா சாப்பிட்டுட்டான், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதே நைட்டுக்குள்ளே ஃபினிஷ் ஒருத்தர் இங்கே இருக்கிறான், இன்னொருத்தர் ரவுண்ட்ஸுக்கு போயிருக்கிறான். 2 பேருமே வயிறார சாப்பிட்டானுங்க. இன்றைக்கான டாஸ்க் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அதுவரை சாலா.